ஒரு பெருக்குத் தொடரில் n உறுப்புகளின் கூடுதல், அதாவது a ar ar ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கு என்ற பெருக்குத் தொடரில் n உறுப்புகளின் கூடுதலை Sn காண்க. இப்ப Sn equal to a plus ar square plus last term ar power n minus 1. r மதிப்பு 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா Sn equal to a bracket r power n minus 1 divided by r minus 1 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அல்லது r மதிப்பு 1 விட குறைவா இருந்துச்சுன்னா Sn ங்கிறது a bracket 1 minus r power n by 1 minus r அப்படின்னு போடுவோம். அல்லது இங்க r மதிப்பு 1ன்னு இருந்துச்சுன்னா Sn equal to n into a அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ முடிவுறா பெருக்கு தொடர் தொகுப்பின் உறுப்புகளின் கூடுதல் S infinity, அதாவது இது கடைசி உறுப்புலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பெருக்கு தொடர்ல எப்படி கூட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது S infinity equal to a by 1 minus r, a by 1 minus r ங்கிறது ஃபார்முலா. இப்போ எடுத்துக்காட்டு 1 by root 3 plus 1 plus root 3 plus 3 அப்படியே போயிட்டே இருக்கு என்ற தொடர் தொகுப்பில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்ப a மதிப்பு 1 by root 3, r மதிப்பு என்ன 1 by 1 divided by 1 by root 3. அப்ப ஆன்சர் root 3 அப்படின்னு வருது. root 3ங்கிறது 1 விட அதிகமா இருக்குது, அதாவது root 3 வேல்யூ 1.732 அர்த்தம். அப்ப Sn ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும், a bracket r power n minus 1 by r minus 1. அப்ப a மதிப்பு 1 by root 3 பிராக்கெட்ல r மதிப்பு root 3 தானே, அப்ப root 3 whole power n minus 1 divided by r minus 1, அப்ப root 3 minus 1. therefore என்ன ஆன்சர், root 3 power n minus 1. இந்த root 3 கீழே கொண்டு பெருக்கி இருக்கிறோம். அப்ப root 3 into root 3 னா 3 ஆயிருது, minus 1 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root 3 வருது. அடுத்த எடுத்துக்காட்டு 2 4 8 என்ற பெருக்கு தொடரில் 8 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்போ ஃபர்ஸ்ட் a மதிப்பு 2, முதல் உறுப்பு அதை தான் எழுதுறோம். r மதிப்பு பெருக்கு விகிதம் 4 by 2, ஆன்சர் 2 வருது. 2 என்பது 1 விட அதிகமா இருக்கு. n மதிப்பு 8. therefore formula Sn equal to a bracket r power n minus 1 by r minus 1. அதாவது S8 equal to 2 bracketல 2 power 8 minus 1 by 2 minus 1. அப்ப என்ன ஆன்சர் வரும், 2 bracket 256 minus 1. அதாவது 2 power 8ங்கிறத 2 power 4 into 2 power 4 16 into 16 னா 256 minus 1 அப்படி போட்டுக்கிறோம். அப்ப 2 into 255 வரும், 510. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு, முடிவுறா பெருக்கு தொடரில் முதல் உறுப்பு 6, அதன் கூடுதல் 8 எனில் அப்பெருக்கு தொடரை காண்க. அதாவது பெருக்கு தொடர் AAR தெரியும், முதல் உறுப்பு 6 கொடுத்திருக்காங்க, a equal to 6. முடிவுறா உறுப்பு பெருக்கு தொடரின் கூடுதல் 8, அப்ப S infinity equal to 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், a divided by 1 minus r equal to 8. அதாவது 6 divided by 1 minus r equal to 8. therefore 1 minus r ங்கிறது என்ன வருது, 6 by 8, அதாவது equal to 3 by 4. 1 minus r equal to 3 by 4 வருது. therefore it implies that r equal to என்னது 1 by 4. 1ல கால் கழிச்சா தானே முக்கால் வரும், அப்போ r மதிப்பு 1 by 4 வருது. therefore அந்த பெருக்கு தொடர் என்ன வரும் அப்படின்னா, first a 6, a into r, அப்போ 6 into 1 by 4, அப்போ 3 by 2 வரும். 3 by 2ஓட ஒரு 1 by 4 பெருக்கிறோம், அப்போ 3 by 8. 3 by 8ஓட ஒரு 1 by 4 பெருக்கிறோம், அப்போ 3 by 32 வரும். இப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க, 50 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்து ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவிற்கு எழும்புகிறது எனில் அந்த பந்து ஓய்வு நிலைக்கு வரும்போது அது சென்ற மொத்த தூரம் காண்க. நல்ல கொஸ்டின், நல்லா இன்னொரு புரிஞ்சுங்க. 50 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்து
ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவிற்கு எழும்புகிறது. இப்போ மீனிங் என்ன இது அப்படின்னு சொன்னா 50 மீட்டர்ல இருந்து போடுறோம். அது எப்படி எழும்பும்னா 50ல பாதி எவ்வளவு 25 மீட்டர் எழும்பும்.